சென்னை கொளத்தூரில் குறுகலான சாலை விளைவில் திரும்பிய அரசு தாழ்தள பேருந்து சென்டர் மீடியனில் சிக்கி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பேருந்து மீட்பு வாகனத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள். 170 என்ற வழித்தட பேருந்து வில்லிவாக்கத்திலிருந்து திருவிக நகரிலிருந்து கிண்டி வரை செல்லக்கூடிய அந்த மாநகர தாழ்தள பேருந்து. இது ஈவி வாகனம், சமீபத்துல தொடங்கப்பட்ட அந்த ஈவி வாகனம். இந்த பேருந்து பேப்பர் மில் சாலையில இன்று காலை பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் அல்லது அலுவல் பணிகளுக்காக செல்லக்கூடிய அந்த பயணிகளுடன் சென்ற பொழுது பேப்பர் மில் சாலையில சாலை தடுப்பு சென்டர் மீடியனில் சிக்கிக் கொண்டது. அதாவது வளைவு, குறுகலான ஒரு வளைவுல மிதமான வேகத்துடன் சற்று கூடுதல் வேகத்துடன் ஓட்டுநர் திரும்பியதாகவும், அப்பொழுது ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த சென்டர் மீடியன்ல பேருந்து ஏறி ஒரு பக்க சக்கரம் சாலையினுடைய எதிர் திசையில நின்று இருக்கிறது. இந்த பேருந்து உடனடியாக அங்கிருந்து மீட்பதற்கு ஓட்டுநரே மீண்டும் வாகனத்தை ரிவர்ஸில் இயக்கிய பொழுது முழுவதுமாக தாழ்தள பேருந்து என்பதனால அதனுடைய அடிப்பாகம் இந்த சென்டர் மீடியன்ல சிக்கிக் கொண்டது. உடனடியாக மீட்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த மீட்பு வாகனம் மூலமாக பேருந்து அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசாரும் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.